ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் டைம் தளபதி 69 பற்றின அப்டேட் வரும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் சடனாக பார்த்தோம்னா இவங்க வந்து ஒட்டுமொத்த ஃபேன்ஸையும் கண்கலங்க வச்சுட்டாங்க. கேவன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அனௌன்ஸ்மெண்ட் வரும் தளபதி 69 பற்றி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம் 69 அப்படின்றத போஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ஃபேன்ஸோட ரியாக்ஷன் என்ன, அது வந்து தளபதி லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டாரு, அவர் வந்து சினிமா விட்டு போகிறாரு அப்படின்னு கூட எடிட்டிங் எல்லாம் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ட்ரிபியூட் வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணி வந்து எல்லா ஃபேன்ஸுமே கண்கலங்க வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது ஆல்ரெடி மார்னிங் இருந்தே பார்த்தோம்னா ஃபேன்ஸ் மத்தியிலே எல்லாமே இதுதான் வைரல் ஆகிட்டு இருக்கு. அவாவோ ஒன்று ஷேர் பண்ணி பார்த்தோம்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நடுவில் பார்த்தோம்னா இவங்களுமே ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிபியூட் வீடியோ கொடுத்து நம்மளை வந்து அளவச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளே ஏற்கனவே அந்த ஃபீலிங்கில் தான் இருக்கா. லாஸ்ட் டைம் தளபதி 69 அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. இதோட பார்த்தோம்னா இனிமேல் அப்டேட்ஸும் பார்க்க போகிறது கிடையாது. அடுத்து வர ஒவ்வொரு அப்டேட்டுமே பார்த்தோம்னா நம்மள ஒரு லாஸ்ட் அப்டேட்டை தான் பார்க்க முடியும். அந்த ஃபீலிங்கில் இருக்கும். இப்போ இவங்களும் பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த மாதிரியான ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. கொஞ்சம் பார்த்தோன்னா என்ன சொல்லுது, ஹார்ட் டச்சிங்கான ஃபீலிங்கை கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே ப்ரோ, அப்டேட் எப்போ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் 5 PM அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. ஸோ அதை பார்த்தோன்னா லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. பட் அவங்களும் பார்த்தோன்னா கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் தளபதி 69 படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ தளபதி வேறு லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை பார்த்தோன்னா ஃபேன்ஸுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீ அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபேன் பாய் மாதிரி தான் செயல்பட போகுது அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா லாஸ்ட் படத்துக்கு அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்து நார்மலான படம் மாதிரி கொடுக்காம அவர் லாஸ்ட் ஃபிலிம், அதனால் நம்ம அப்டேட்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. இந்த வீடியோ பார்க்கும்போதே இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கேவின் கிட்ட இருந்து நம்ம கண்டிப்பாக அப்டேட்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்றது, லலித்குமார் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ தான் அப்டேட் கொடுக்கறதுல எப்பவுமே பார்த்தோம்னா டாப்பு. ஸோ அதில் அடுத்தபடியாக இவங்க வருவாங்க அப்படின்னு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ஈவினிங் 5 PM ரெடியாக இருங்க, அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. இப்போ அந்த வீடியோ யாராவது பார்க்கலாம் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கொடுத்துருக்க, செக் பண்ணி பாருங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.